நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காளியம்மாளை பிசிறு என்று இரட்டை அர்த்தத்தில் திட்டியது முதலே அவர் கட்சியிலிருந்து விலகியே இருந்து வந்தார். அதேபோன்று மேடையிலே தொண்டர்கள் மத்தியில் காளியம்மாளை சீமான் விமர்சித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்காமல் இருந்து வந்த காளியம்மாள் மீனவர் சங்க நிகழ்ச்சியில் அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸ், பேனர் உள்ளிட்டவைகளில் சமூக செயற்பாட்டாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது கடந்த 2 நாட்களாக பெரும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து கனத்த இதயத்தோடு விலகுவதாகவும் 6 ஆண்டுகால பயணம் தனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ அனைத்தையும் மீறி இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் என்றும், அவதூறு வெறும் வார்த்தைகள்தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என தெரிவித்துள்ள காளியம்மாள், என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.